ஒரு தலித் ஒரு முதலமைச்சராக வரணும்னு சொல்லும் பொழுது அதில் முதல் குரலாக ஒலித்த குரல் திரு விஜய் அவர்களுடைய குரல். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு ஏன் சொல்லக்கூடாது? அதை ஏன் ஒளிச்சு வைக்கணும்? இனிமேட்டு அரசியல ஒளிச்சு வச்சு பண்ண வேணாம். எடுத்தோடனே ஸ்ட்ரைட்டா நெஞ்சுக்கு நேரா பேசுவோம். முதுகு பின்னாடி பேசுறது தேவையில்லை. ஒரு தலித் முதல்வராக வேண்டும் என்று முதலில் குரல் கொடுத்தவர் விஜய். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று ஏன் சொல்லக்கூடாது? அதை ஏன் ஒளிச்சு வைக்கணும்? அதுக்கு ஸ்ட்ராட்டஜி தேவையில்லை. இனிமேல் அரசியலை ஒளிச்சு வச்சு பண்ண வேண்டாம். நெஞ்சுக்கு நேராக பேசுவோம். முதுகுக்கு பின்னாடி பேச வேண்டிய தேவையில்லை. எதுக்கு பயம் என அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா கட்சியின் தலைவர் திருமாவளவனை விமர்சித்து பேசியிருப்பது பேசுபொருளாகியுள்ளது. ஒரு தலித் ஒரு முதலமைச்சராக வரணும்னு சொல்லும் பொழுது அதில் முதல் குரலாக ஒலித்த குரல் திரு விஜய் அவர்களுடைய குரல். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு ஏன் சொல்லக்கூடாது? அதை ஏன் ஒளிச்சு வைக்கணும்? அதுக்கு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் தேவையில்லை. இனிமேட்டு அரசியல ஒளிச்சு வச்சு பண்ண வேணாம். எடுத்தோடனே ஸ்ட்ரைட்டா நெஞ்சுக்கு நேரா பேசுவோம். முதுகு பின்னாடி பேசுறது தேவையில்லை. எதுக்கு பயம்? எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற நூல் இன்று சென்னை நந்தம்பாக்கத்தில் வெளியிடப்பட்டது. தாவேக தலைவர் விஜய் வெளியிட முதல் பிரதியை அம்பேத்கர் பேரன் ஆனந்த் தெல்டும்டே பெற்றுக்கொண்டார். இரண்டாவது பிரதியை ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு பெற்றுக்கொண்டார். முன்னதாக இந்த விழாவில் நூல் உருவாக்கம் குறித்து பேசிய விசிக துணை பொதுச் செயலாளரும் வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனருமான ஆதவர்ஜுனா, விசிக தலைவர் திருமாவளவன் இங்கு இல்லை, ஆனால் அவரின் மனசாட்சி இங்குதான் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். தமிழகத்தில் புதிய கருத்தியல் தலைவராக விஜய் உருவெடுத்திருக்கிறார். புதிய வரலாற்றை உருவாக்கும் மேடையாக இந்த மேடை உருவாகி இருக்கிறது. மன்னர் பரம்பரையை ஒழிக்க அம்பேத்கரின் சிந்தனை தேவைப்படுகிறது. திருமா அண்ணனின் கனவு என்ன? தலித் மட்டும் பேசிக்கொண்டிருந்த அம்பேத்கரை தலித் அல்லாத விஜய் வெளியிடுவது என்பதுதான். புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவு திருமாவின் கனவு. இன்று அந்த கனவு ஈடேறி இருக்கிறது. விஜய்க்கு அரசியல் தெரியுமா, கொள்கை தெரியுமா என்று விஜய் மீது விமர்சனம் செய்கிறார்கள். கொள்கை பேசியவர்கள் ஏன் அம்பேத்கரை மேடையேற்றவில்லை? முதல் முறையாக அம்பேத்கரின் நினைவு நாளில் எல்லா அமைச்சர்களும் அம்பேத்கரை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் எங்களுக்கு கிடைத்த வெற்றி என பேசினார். முதல் முறையாக அம்பேத்கருடைய நினைவு நாளை எல்லா அமைச்சர்களும் சென்று மாலையிட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் என்று அமைச்சர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இதுதான் வெற்றி, எங்களுடைய வெற்றி, எங்களுடைய பிரச்சாரத்துடைய வெற்றி. அதோடு ஆட்சியில் பங்கு கேட்டால் தர முடியாது என்கிறார்கள். ஏன் நாங்கள் கேட்கக்கூடாது? எல்லோரும் சமம் என்று சொல்வதுதான் திராவிடம். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதை ஏன் பேசக்கூடாது என கேள்வி எழுப்பியுள்ளார். குறிப்பாக ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு போன்ற விஷயங்களை வெளிப்படையாக பேச வேண்டும், மறைமுகமாக பேசக்கூடாது என பேசியிருப்பது கடந்த காலத்தில் திருமாவளவன் பேசிய கருத்துக்கான பதிலாகவே பார்க்கப்படுகிறது. அக்டோபர் 27 தாவேகாவின் முதல் மாநாட்டில் எங்களோடு கூட்டணிக்கு வருபவர்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுக்கப்படும் என பேசியிருந்தார். அது விசிகாவை மனதில் வைத்தே விஜய் பேசியதாக சொல்லப்பட்டது. இந்த நிலையில் விஜயின் கருத்து குறித்து பதிலளித்த திருமாவளவன், இது தேர்தல் உத்தி என்று இல்லாமல் கமர்ஷியல் போல உள்ளது. அதாவது தீபாவளி சமயத்தில் அனைத்து கடைகளிலும் வாடிக்கையாளர்கள் கூடும் நிலையில் தங்களின் கடைக்கு வாடிக்கையாளர்களை ஈர்க்க தள்ளுபடி அறிவிப்பது போன்று ஆஃபரை வெளியிட்டுள்ளது போல் இருக்கிறது விஜயின் அறிவிப்பு. இது என்னோட பார்வையிலான விமர்சனம். இது தப்பாக கூட இருக்கலாம், இது சரியில்லைன்னு கூட நீங்க சொல்லலாம். கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தும் முயற்சிதான். விஜயின் இந்த அறிவிப்பு எதுக்கு பயன்படுகிறது என்றால் திமுக கூட்டணியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தும் நோக்கம் கொண்டது. மற்றபடி அவங்க எதிர்பார்க்கும் ஏதும் நடக்காது, அந்த விளைவை உருவாக்காது. அதிகார பகிர்வை அளிப்பதாக இருந்தால் இதனை மறைமுக செயல் திட்டமாக கையாண்டிருக்க வேண்டும் என கூறியிருந்தார். இன்றைய கூட்டத்தில் ஆதவர்ஜுனா தெரிவித்திருக்கும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு போன்ற விஷயங்களை வெளிப்படையாக பேச வேண்டும் என்கிற கருத்துக்கள் திருமாவளவனுக்கு சொன்ன பதிலே என்கிறார்கள் அரசியல் ஆர்வலர்கள்.